ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சத்து மாவு கேக் செய்ய போகிறோம். அதுக்கான ரெசிபிஸ் பார்ப்போம். ஒரு ஜல்லடை எடுத்து அதில் ஒரு கப்பு சத்து மாவு, பால்வாடி சத்து மாவு ஆட் பண்ணிக்கணும். பால்வாடி சத்து மாவு ஆட் பண்ணுறது நான் கடையில் செஞ்சதாகவும் போடலாம், இல்லாட்டி நம்ம வீட்டில் செய்வாங்கள்ல அந்த மாதிரி சத்து மாவையும் போடலாம். நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அதே கப் அளவு நம்ம சுகர் எடுத்து அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ராக்கி அதையும் நம்ம சத்து மாவோடு ஆட் பண்ணிக்கணும். சத்து மாவோடு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்துகிட்டு நம்ம சமையல் போடுவோம்ல சோடா, அந்த சோடாவையும் ஒரு டீஸ்பூன் எடுத்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கப் கேர்டு, தயிர், நல்லா புளிக்காத தயிர் எடுத்து அதையும் சேர்த்துக்கணும். 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கணும். நம்ம வாசனை இல்லாத கோல்டு வின்னர் அது மாதிரி எந்த ஆயில்னாலும் சேர்க்கலாம். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கணும். அது நல்லா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பதம் வந்தோடனே அடுப்பில் ஒரு கடாயை வச்சு, கடாய்க்கு மேலே இதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு நம்ம என்ன பாத்திரத்தில் அந்த மிக்சரை ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை ஊற்றி வடச்சட்டிக்குள்ளே வச்சிடணும். வடச்சட்டிக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஏர் போகிற அளவுக்கு மூடி எடுத்து மூடிடணும். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்தோம்னா